வணக்கம். ஆயுஷ் ஆர்ஓ சிஸ்டம்ஸ். இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறது இந்த எல்லோ வாட்டர். இந்த எல்லோ வாட்டர்னால் அது அயன் கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபெரஸ்ஸு, ஃபெரிக்கு, மேங்கனீஸு அண்டு க்ளவுடி அண்டு சஸ்பெண்டட் சாலிட்ஸு அண்டு ஹை டர்பரேட்டிவ் வாட்டர். இப்போ இதெல்லாம் அயன் கண்டென்ட் வாட்டர் தான். ஸோ இந்த வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன நம்மளுக்கு ஹெல்த் எஃபெக்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் எக்ஸஸாக அயன் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஹெல்த் எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு தான் இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த அயனை எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம், இந்த அயனை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ஹை அயன் கண்டென்ட் இருக்கிற வாட்ரு, ஹை டர்பரிட்டி லெவல் இருக்கக்கூடிய ஒரு வாட்ரு, அப்புறம் சஸ்பெண்டட் சாலிட்ஸு, டஸ்ட் பார்ட்டிகல்ஸு, இது எல்லாத்துக்குமே சேர்ந்தது தான் இந்த சொல்யூஷன். இது மேக்ஸிமமாக உங்களுக்கு அயன் தான் ரெண்டு டைப் ஆஃப் அயன் இருக்குது. உங்களுக்கு சால்யூபிள் அண்டு டிசால்யூபிள்னு சொல்லுவாங்க. வரும்போது சில வாட்டர் கிளியராக இருக்கும், சில நேரத்தில் உங்களுக்கு எல்லோவாக மாறும். அதே மாதிரி வாட்டர் தான் இது. அந்த டைப் ஆஃப் வாட்டர் தான் இது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வாட்டரு. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் எப்படி மாறுது, அது அந்த வாட்டருக்கு என்ன சொல்யூஷன் எப்படி பண்ணியிருக்கோன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ சில வாட்டர் வரும்போதே எல்லோவாக தான் வரும். ஸோ அது ஆல்ரெடி ரியாக்ட் ஆனது, அயனோட ரியாக்ட் ஆகி அது வரும்போது எல்லோவாக தான் வரும். சில வாட்டர் நல்ல கிளியராக வரும். அந்த கிளியராக ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆன பிறகு அது எல்லோவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த செகண்ட் டைப் வரும்போது ஒயிட்டாக எப்படி எல்லோவாக மாறுது, எப்படி அந்த வாட்டர் எப்படி இருக்குன்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த வாட்டர் ஃபில்டர் தான், அந்த வாட்டருக்கு தான் இந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது அயன் வாட்டர் தான். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இந்த வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன். இதை இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறது அயன் மீடியா ஃபில்டர். இந்த அயன் மீடியா ஃபில்டரில் 4 டைப்ஸ் ஆஃப் கிராவல் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். 4 டைப்ஸ் ஆஃப் கிராவல் சிஸ்டம் ஃபில்டர் பெட்டை நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் ப்ரெஷர் வெசல். அந்த ப்ரெஷர் வெசலில் நம்ம ஃபில்டர் மீடியா ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் 4 டைப்ஸ் ஆஃப் கிராவல் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்க்ளூடிங் அயன் மீடியா. ஸோ இந்த வாட்டரை முதல்ல டைரெக்டாக இதை ஃபில்டர் பண்ண முடியுமா, இல்லை இது டேங்க் இல்லாமல் நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியுமா? நான் பண்ணலாம். கிராவிட்டி டைப் ஆஃப் ஃபில்ட்ரேஷனும் அவைலபிள் இருக்குது. 2 டைப் ஆஃப் சொல்யூஷன் தான் இதுக்கு. ஒன்று கிராவிட்டி ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் அண்டு செகண்ட் இந்த ஹோல் ஹவுஸ் அயன் ரிமூவல் பிளான்ட். இது மொத்த வீட்டுக்காக பண்ணக்கூடியது. அதாவது எல்லா வாட்டரையுமே ட்ரீட் பண்ணி, ஒரு போரு ஒரு டேங்க்கு, அதனால் எல்லா வாட்டரையுமே நம்ம ட்ரீட் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி அதை யூஸ் பண்ணணுன்னா ஹோல் ஹவுஸ் வாட்டர் ஃபில்டர் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. இல்லை எனக்கு பர்டிகுலர் டேப்பு, பர்டிகுலர் பைப்லைன் மட்டும் எனக்கு கிளியர் வாட்டர் வந்தால் போதும்னா அவங்க கிராவிட்டி ஃபில்டர் சூஸ் பண்ணிக்கலாம். இது 2 டைப் ஆஃப் ஃபில்டர் அவைலபிள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஹோல் ஹவுஸ் அயன் ரிமூவல் வாட்டர் ஃபில்டர் சிஸ்டம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதில் தான் நாங்கள் ஃபில்டர் மீடியாவை ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் பெட்டு தான் இந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணி கிளியர் வாட்டராக கொடுக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வாட்டர் க்ளவுடி வாட்டர் நான் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். க்ளவுடியாக இருக்கிறது, வாட்டரில் ஸ்மெல்லு வர்றதை பற்றி நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. ஸோ அந்த க்ளவுடி இருக்கிறதுனா அது ஹை டர்பரிட்டி வாட்டர் தான். ஸோ இதுவும் ஒரு ஹை டர்பரிட்டி வாட்டர் தான். டர்பரிட்டினா என்னென்னு கேட்டிங்கன்னா கலங்கல் தன்மைன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ ஹை டர்பரிட்டி வாட்டர். அந்த ஹை டர்பரிட்டி வாட்டரை எப்படி ஃபில்ட்ரேஷன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அந்த வாட்டரை நம்ம செட்டிலிங் பண்ணாமல் டைரெக்டாக பண்ணுறதோட செட்டிலிங் பண்ணால் ரியாக்ஷனும் நல்லாயிருக்கும், வாட்டரோட குவாலிட்டியும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ அதில் தான் நம்ம இதில் நம்ம இன்ஜெக்ஷன் கொடுக்கல. அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எப்போவுமே சில வாட்டருக்கு இன்ஜெக்ஷன் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும், சில வாட்டருக்கு இன்ஜெக்ஷன் அடிஷன் ஏதாவது தேவைப்படும், சில வாட்டருக்கு தேவையில்லை. இதுக்கு நாங்கள் இன்ஜெக்ஷன் அடிஷன் எதுவுமே பண்ணலை. செட்டிலிங் ப்ராசஸ் ஏரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து டைரெக்டாக ஃபில்ட்ரேஷன் பண்ணி வாட்டர் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது அயன் மீடியா ஃபில்ட்ரேஷனில் இது ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ அயன் மீடியா ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ இது கம்ப்ளீட் ஆன பிறகு தான் இந்த இந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமே கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஒவ்வொரு வாட்டருக்கு ஏற்ற மாதிரியும் ட்ரீட்மெண்ட் அவைலபிள் இருக்குது. வாட்டரில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வாட்டருக்கு ஏற்ற மாரி நம்ம வாட்டர் லெபார்ட்டரி ரிப்போர்ட் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் என்ன கண்டாமினேட்ஸ் அதிகமாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது ஒரு லாங் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ வாட்டரில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்றது தெரியாமல் நம்ம வந்து ஒரு அன்னோனாக வந்து நம்ம எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. ஸோ வாட்டரில் என்ன கண்டாமினேஷன் இருக்கிறத பார்த்துட்டு தான் பண்ணணும். ஸோ இது எல்லா வாட்டருக்குமே பொருந்தும். இது வந்து அயன் மீடியா ஃபில்டர். ஸோ அயன் கண்டென்ட் வாட்டருக்கு தான் இந்த சிஸ்டம், இந்த ஃபில்ட்ரேஷன் யூனிட் வந்து சொல்யூஷன். ஸோ எல்லா வாட்டருக்கும் இது வந்து ரிக்குவயர்மெண்ட் கிடையாது. ஃபில்டர் மீடியாவில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர் மீடியாஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபுட் கிரேடு ஹவுஸ் ஹோல்டர்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. செகண்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஹவுஸ் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஃபுட் கிரேடு ஃபில்டர் மீடியாஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த இண்டஸ்ட்ரியலுக்கு வந்து நான் ஃபுட் கிரேடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து மிஷினரி பார்ட்ஸ் அண்டு மிஷினுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ மிஷினுக்கு மட்டும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமில் வந்து ஃபுட் கிரேடு நெசசிட்டி இல்லை. ஆனால் நம்ம ஹியூமன் பீயிங் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் ஃபில்டர் காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஃபுட் கிரேடு தான் வந்து அட்வைசபிள். ஸோ அதனால் நாங்கள் ஃபுட் கிரேடு தான் யூஸ் பண்ணுறோம். ஃபில்டர் மீடியா ஃபில்லிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஆப்ரேட்டிங் வால்வும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபில்டர் சிஸ்டம் ரெடி. ஸோ இது வந்து டேங்க்கு. இது வந்து 1000 லிட்டர்ஸ் டேங்க்கு. 1000 லிட்டர்ஸ் அந்த 3 லேயர்ஸ் அண்டு ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக் தான். ஸோ இதை வந்து நாங்கள் ரா வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம் 1000 லிட்டர்ஸு. ஏன்னா இவங்களோட கன்சப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1000 லிட்டர்ஸ் பெர் டே. அதாவது 4 to 5 மெம்பர்ஸ் இருக்காங்க யூட்டிலிட்டி. ஸோ வந்து 1000 லிட்டர்ஸ் தான் இவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டு. ஸோ அதனால் 1000 லிட்டர்ஸ் டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 1000 லிட்டர்ஸ் டேங்க்கில் வந்து ரெண்டு ப்ரொவிஷன் வந்து கொடுக்குறோம். ஒன்று வந்து இன்லெட்டு, இன்னொன்று வந்து ட்ரைனு. ஸோ இன்லெட்டுன்றது வந்து இங்கே யூஸ் பண்ணுற ஃபில்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுற மோட்டர் வந்து 1/2 HP யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1/2 HP மோட்டருக்கு வந்து இந்த டேங்க்லேருந்து தான் வாட்டர் வந்து போகும். ஸோ இதுலேருந்து அது சக் பண்ணி அப்புறம் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமுக்கு வந்து பாஸ் பண்ணி ஃபில்டர்டு ஆன வாட்டர் வந்து அவங்களோட ஒவ்வொரு டேங்க்கு சிவில் டேங்க்கில் வந்து ஃபில் ஆகும். ஸோ அந்த டேங்க்லேருந்து தான் ஹவுஸ் ஃபுல்லாக போகிற டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் பைப்லைன்ஸில் ஃபில்டர்டு வாட்டர் போகும். அது வந்து காமன் டேங்க்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ராசஸ் ஆகிறதுக்காக இந்த டேங்கை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 1000 லிட்டர்ஸ் ஃபார் ஏரேஷன் அண்டு செட்லிங் ப்ராசஸ்க்காக கொடுத்துருக்கோம். இது டேங்கோட இன்லெட்டு. ஸோ இது வந்து ப்ரெசிபிடேஷனுக்கு வந்து கேப் இருக்கணுன்றதுக்காக வந்து ஒரு 9 to 12 இன்ச்சஸ் வரைக்கும் ஹைட் பண்ணியிருக்கோம் இன்னரில். ஸோ அதுக்கு மேலே உள்ள வாட்டர் தான் வந்து சக் ஆகும் பம்புக்கு. ஸோ இது வந்து டெலிவரி இது வந்து ட்ரைனு. ஸோ இது வந்து இன்லெட்டு. ஸோ இப்போ டேங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டேங்க்கில் தான் வந்து ரா வாட்டர் வந்து ஃபில் ஆகும். ரா வாட்டர்னால் போர் வெல் சோர்ஸ். இங்கே வந்து போர் வாட்டரு. ஸோ என்ன சோர்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கம்ப்ளைண்ட் வாட்டரு எதுலேருந்து வருதுன்றது அதுக்கேற்ற மாதிரி. இது 1/2 HP மோட்டர் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் வந்து கனெக்ஷன் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த டேங்க்கு தான் இதுக்கு இன்லெட்டு. ஸோ இந்த டேங்க்லேருந்து கொடுத்துருக்கோம். அதுதான் அவங்களோட சிவில் டேங்க்கு.
ஸோ அது வந்து காமன் டேங்க்கு. ஸோ அந்த டேங்க்லேருந்து தான் வந்து ஹோல் ஹவுஸ்க்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது வாட்டரு. ஸோ இது வந்து ஃபில்டர் யூனிட்டுக்காக மட்டும் செட்லிங் அண்ட் ஏரேஷனுக்காக தனியாக நம்ம செப்பரேட்டடாக ஃபிக்ஸ் பண்ணுற டேங்க்கு. டேங்க் ஃபிக்ஸிங் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இது வந்து டேங்க்கை வந்து ரிமூவ் பண்ணி எப்போவுமே வந்து வாஷ் பண்ணிக்கலான்ற ஒரு ப்ரொவிஷன் வந்து கொடுக்குறோம் யூனியன் டைப்பு. இது இல்லாமல் ட்ரெயின் கனெக்ஷனும் இருக்குது. ட்ரெயின் கனெக்ஷன் வந்து பாட்டமில் ஆப்போசிட் சைடில் வந்து ட்ரெயின் கனெக்ஷன் கொடுத்துருவோம். இது வந்து இன்லெட்டு. ஸோ இதுக்கு நேர் ஆப்போசிட் வந்து ட்ரெயின் இருக்கும். ஸோ எந்த சைடில் வந்து வாட்டர் வந்து வென்ட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அங்கே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரா வாட்டர் வந்து போர் ஆன் பண்ணி வாட்டர் ஃபில் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள். வாட்டர் வந்து ஒயிட்டாக தான் இருக்குது. கிளியர் வாட்டராக தான் வந்து வருது. இது ஸ்டேஜ் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இதோட கலர் எப்படி டர்ன் ஆகுதுன்றது நீங்கள் லைவாக பார்க்கலாம் இல்லை. ஸோ இது வந்து போர்லேருந்து வர டைரக்ட் வாட்ரு. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணி டேங்க்குக்கு டைவெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அவங்களோட காமன் டேங்க்குக்கு வாட்டர் போகாது. ஸோ அதை வந்து ஸ்டாப்பர் பண்ணியிருக்கோம். ஸ்டாப் பண்ணி டைவெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இப்போ வந்து ரா வாட்டர் டேங்க்கில் வந்து வாட்டர் ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டேங்க் வந்து கிளியராக இருக்கிற இந்த வாட்டர் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து கலர் டர்ன் ஆகுறத நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஸோ இது வந்து இது 9% வாட்டர் தான். பட் எவ்வளோ நேரத்தில் வந்து மாறுதுன்றது நீங்கள் பாருங்கள். இது ட்ரெயின் கனெக்ஷன் பாருங்கள். இப்போ வாட்டரோட கலர் பாருங்கள். வாட்டரோட கலர் சேஞ்சாக இருக்குது. இப்போ வந்து இது ஃபில் ஆகி இந்த 1000 லிட்டர் ஃபில் ஆக போகிற டைம். ஆனால் வாட்டரோட கலர் பாருங்கள், க்ரீனிஷ் ப்ளஸ் எல்லோவாக இருக்குது. ஸோ எல்லோ கண்டென்ட் வாட்டர் தான் இது. வந்து வாட்டரோட கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து இது வரும்போது கிளியராக வந்து அப்படியே கொஞ்ச நேரத்தில் வந்து வாட்டர் வந்து டர்ன் ஆகி எல்லோ, ஸ்லைட்லி க்ரீனிஷு, இல்லைன்னா டார்க் எல்லோ, இந்த மாதிரி வந்து வாட்டர் வந்து கண்டாமினேஷனான வாட்டர் வந்து மாறும். ஸோ இந்த டைப் ஆஃப் வாட்டருக்கு தான் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இது டேங்கோட டாப்பு. ஸோ ஏர் ப்ளோயிங்க்காக வந்து ஹோல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஏர் ப்ளோயிங் ஏரேஷன் ப்ராசஸ்க்காக. ஸோ டேங்க் வந்து வாட்டர் வந்து ரெடி, வாட்டர் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ வந்து ரா வாட்டர் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதை ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். ஸோ இதோட கலர் இன்னும் எப்படி மாறுதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. இது வந்து ரா வாட்டர் டேங்க்கு ஆல்மோஸ்ட்டு நான் சொல்லிட்டேன். இதை பற்றி 1/2 HP தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சில இடத்துல 1 HP யூஸ் பண்ணுவோம், சில இடத்துல 1.5 HP யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் தி வெசலோட கெப்பாசிட்டி. அதாவது எவ்வளோத்துக்கு ஹையர் கெப்பாசிட்டி போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மோட்டரோட கெப்பாசிட்டியும் மாறும். ஸோ இந்த ஃபில்டருக்கு வந்து 1/2 HP என்எஃப்ன்றதுனால 1/2 HP போதுமானதுன்றதுனால 1/2 HP கொடுத்துருக்கோம். ஸோ இதோட ஹையர் கெப்பாசிட்டி போகும்போது உங்களுக்கு 1 HP 1.5 HPன்றது வேரி ஆகும். இப்போ ஃபில் பண்ணியாச்சு. ரின்ஸ் பண்ணி பேக் வாஷ்லாம் வந்து போயிட்டுருக்கு. பேக் வாஷிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. பேக் வாஷ் முடிஞ்சோம்னா ரின்ஸு ஃபஸ்ட்டு டைப்பு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ரின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் வாஷ்க்கு அப்புறம் இன்னொரு ரின்ஸு ஃப்ளஷிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் ஆப்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ப்ராசஸ்ஸு. இந்த சிஸ்டமை ஃபுல்லி ஆட்டோமேட்டடாக தான் பண்ணியிருக்கோம். இது ரா வாட்டர் டேங்க்கு. இப்போ வாட்டரோட கலரை பாருங்கள். ஸ்லைட்லி ப்ரௌனிஷ் அண்ட் எல்லோ மிக்சடாக இருக்குது. பார்த்தாலே தெரியும் பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து ஃப்ளோட் சென்சார் கொடுத்துருக்கோம். இது வந்து வாட்டர் லெவல் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த டேங்க்கில் வந்து ஒரு சென்சார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டரோட சாம்பிளை பாருங்கள். இதுதான் ஆக்சுவலி அதோட வாட்ரு, அயன் கண்டென்ட் வாட்ரு. வரும்போது கிளியராக வந்து ஸோ இந்த லெவலில் வந்து மாறுது வாட்ரு. ஸோ இதுதான் வந்து ரா வாட்டர், அயன் கண்டென்ட் ரா வாட்டர் ஃப்ரம் தி போர்வெல். இந்த போர்வெல்லோட வாட்டர் தான். ஸோ அதோட குவாலிட்டி தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதை இப்போ நீங்கள் பாருங்கள், நான் காட்டுறேன்.
ஸோ இது வந்து பிஃபோர் ட்ரீட்மெண்ட்டு வாட்டர் சாம்பிள். இப்போ ஃபில்டர்டு வாட்டர் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்லேருந்து எடுக்கக்கூடிய வாட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. ஸோ இது வந்து ஃபில்டர் ஆகி அவங்களோட சிவில் டேங்குக்கு போகிற வழியில் வந்து ஒரு கனெக்ஷன் டேப் வச்சுருக்கோம். ஸோ அதுலேருந்து எடுத்த ட்ரீட்டட் வாட்டர் சாம்பிள். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட். அதாவது இது வந்து ரா வாட்டருக்கும் ஃபில்ட்ரேஷன் வாட்டருக்கும் எவ்வளோ கிளியராக இருக்குன்றதை நீங்களே பார்க்கலாம். ஸோ 2 வாட்டர் சாம்பிளும் நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ஸோ வந்து ரா வாட்டர் அண்ட் ட்ரீட்டட் வாட்டர். ஸோ வாட்டரில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, அந்த வாட்டரில் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது வந்து ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து வாட்டரில் என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். அந்த வாட்டரை வந்து லெபார்ட்ரி மூலமாக டெஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன கண்டாமினேஷன் இருக்கோ அதை எப்படி பண்ணலாம், என்ன வேலை பண்ணணுன்றதை உங்களுக்கு கைட் பண்ணுறோம். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டு இதுமாரி அயன் வாட்டர், ப்ரௌனிஷ் வாட்டர், எல்லோ வாட்டர், க்ளவுடி வாட்டர், ஸ்மெல்லி வாட்டர், ஃபோமி வாட்டர், இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கு வந்து சைட் விசிட் பண்ணி வாட்டர் சாம்பிள் எடுத்து லெபார்ட்ரி ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் கொடுப்போம். இல்லைனா வந்து வாட்டர் பார்த்துட்டு உங்களுக்கு கிராவிட்டி ஃபில்டர் போதுமானதா, இல்லைனா ஹோல் ஹவுஸ் ரிக்குவயர்மெண்ட் இருக்கா, இல்லைனா உங்களோட தேவை என்னன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். 2 டேங்குக்குமே நாங்கள் வந்து சென்சார் ப்ளேஸ் பண்ணியிருக்கோங்க. இது வந்து ரா வாட்டர் டேங்க்குக்கும் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒரு சென்சாரும், இந்த ரா வாட்டர் டேங்க்லேருந்து பம்பு மூலமாக ஃபில்ட்ரேஷன் மூலமாக ஃபில்டர்டு ஆகி போகிற சிவில் டேங்க்குக்கும் ஒரு சென்சார் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஓவர்ஃப்ளோ ஆகிடக்கூடாது. ஸோ இந்த டேங்க்கில் வந்து ரா வாட்டர் டேங்க்கில் தண்ணி இல்லைன்னாலும் வந்து மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகாது. அதில் வந்து தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாதுன்றதுக்காக டாப் லெவல் ஃபில்டர்டு ஆன பிறகும் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ஆகிடும். ஸோ ரெண்டுமே ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் வாட்டர் குவாலிட்டி. ஸோ வந்து பிஃபோர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டு இது எவ்வளோ கிளியராக இருக்குன்றதை நீங்களே பார்க்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். ஸோ வாட்டரில் எந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரியே வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஸ்மெல்லி வாட்டர் எல்லாமே இதில் வந்து அடங்கும் சொல்லப்போனால். ஸோ ஹை டர்பிலிட்டி வாட்டர் தான் இதுவும் கூட. ஸோ இந்த கண்டாமினேஷனை வந்து நம்ம அப்படியே இன்டேக் பண்ணுறதுனால இந்த இச்சிங், அந்த நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதுமாரி வாட்டர் இருந்துச்சுன்னா நம்ம ட்ரீட் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப அட்வைசபிள். ஸோ ரெக்குயர்மெண்ட் இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் சைட் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். Thank you.